அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வெங்கட நகர் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் ஒவ்வொரு வீடாக சென்று நாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த மக்கள் அவரை வெற்றி வேட்பாளராக கருதி உற்சாகமாக வரவேற்றனர். வீடுதோறும் ஆரத்தி எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பல வீடுகளின் மாடிகளிலிருந்து மலர்கள் தூவி மகிழ்ச்சியுடன் ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த வரவேற்பு வெங்கட நகர் பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவை காட்டுகிறது. இந்த நிகழ்வில் LGK பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பூத் பொறுப்பாளர்கள் அஜ்மா, ஜாகிர் உசேன், பரந்தாமன், வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் பாஜக சார்பில் மேற்பார்வையாளர் SS பிரசாத், பிரச்சார அணி தலைவர் பாண்டி ரவி, வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மணிதரன், ரவி, அண்ணாமலை, சரசு ஆகியோரும் இணைந்தனர். அதேபோல் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அந்தோனி தாமஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, NR காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். இப்போதைக்கு உங்களோட சைடில் எப்படி போயிட்டு இருக்கு? சோஃபார் எப்படி? இல்லை, உண்மையாகவே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தியா அலையன்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஆரம்பத்தில். அது போக இப்போ இன்னும் அமோகமாக இருக்குது. என்னென்னா காங்கிரஸ், திமுக, VCK, கம்யூனிஸ்ட் எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்க. லாஸ்ட் டைம் சொல்லிருக்க மாதிரி தான் நம்ம கமல்ஹாசன் படத்தில் மலை உச்சிலேருந்து வாட்டர் ஃபால் சூசைட் பண்ணுற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் உடந்து சூசைட் பண்ணி இன்றைக்கி ஒரு கதையை முடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி 20 தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா 25 சீட்டு மேலே வர வாய்ப்பு நிறையா அமோகமாக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க, மக்களோட வரவேற்பெலாம் பார்க்குறீங்க. அண்டு நம்மளோட பர்சனல் என்னோடய வரவேற்பு பார்த்திங்கன்னா, நம்ம ஓன் ஃபண்ட்லேயே நிறைய விஷயம் பண்ணோம். CSR ஃபண்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் பேன் இண்டியா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபோக்கஸ் பண்ணி வெறும் காமராஜ் நகரும் நெல்லித்தோப்பு மட்டும் இனிஷியலாக எங்கள் ஓன் ஃபண்ட்ஸ் பண்ணலான்னு பிளான் இருக்குது. நல்லா பிரச்சனை முடிச்சிடும். தேங்க்யூ. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார் போட்டியிடுகின்றார். இவருக்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனியார் நட்சத்திர விடுதியில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். அதன்படி முதலியார்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து ஜான்குமாருக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் இன்று வசந்த நகர், நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜான்குமார் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஜான்குமாருக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜான்குமார், முதலியார்பேட்டை மக்கள் அமைதியை விரும்புகின்றனர். அதனால் தன்னை விரும்புவதாகவும் வரும் தேர்தலில் நிச்சயமாக மக்களின் பெருவாரியான ஆதரவோடு வெற்றி பெறுவேன், இல்லையென்றால் நாட்டை விட்டு வெளியேறுகின்றேன் அதிரடியாக தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உருளையன்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் காந்தியை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்பழகன் உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக பலமுறை வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பாஜக, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி தனது பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார். அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்னதாக பிரபாதேவி அப்பகுதியில் உள்ள பல ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தினார். அதன் பின்பு அவர் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடன் சேர்ந்து வீடுகளை சுற்றி வாக்கு சேகரித்தார். இதன்பொழுது பொதுமக்கள் அவருக்கு மிக உற்சாகமான வரவேற்பை வழங்கினர். குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவரது பிரச்சாரம் சிறப்பு பெற்றது. பிரபாதேவி வாக்கு சேகரிப்பின் பொழுது மக்களின் கோரிக்கைகள், பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை கவனமாக கேட்டறிந்து சுயேட்சை வேட்பாளராக இருப்பதால் மக்களுக்காக செயல்பட தயாராக உள்ளதை வெளிப்படுத்தினார். இந்த பிரச்சாரம் உழவர்கரை தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை பரபரப்பாக மாற்றியதாகவும் பொதுமக்களில் அதிக உற்சாகத்தையும் ஆதரவையும் ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிடத்தக்கது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயலட்சுமி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கும் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தினார். நிகழ்ச்சியின் பொழுது பொதுமக்கள் அவருக்கு அமோக வரவேற்பு வழங்கினர். இளைஞர்கள் மாலை அணிந்து மலர் தூவியும் வரவேற்றனர். மேலும் தேங்காய்த்திட்டு பகுதியின் மக்கள் தனிப்பட்ட ஆதரவையும் வெளிப்படுத்தினர். வேட்பாளர் விஜயலட்சுமி பொதுமக்களுடன் நேரடியாக சந்தித்து கட்சி முன்னேற்றங்கள், சமூக சேவைகள் மற்றும் கடந்த கால சாதனைகள் குறித்து விளக்கினார். இந்த நிகழ்ச்சி அரியங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சேகரிப்பில் முக்கியமான தருணமாக அமைந்துள்ளது. புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதியில் திமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் முக்கிய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார். அவர் பங்கு தந்தை அருட்திரு சூசைராஜ் மற்றும் துணை பங்கு தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோ அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். அதன் பிறகே கார்த்திகேயன் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து திமுக கட்சியின் வெற்றி மற்றும் மக்களுக்கான நல்வாழ்வுகளை வேண்டி வழிபட்டார். பொதுமக்கள் கோலாகலத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்வு நெல்லைத்தோப்பு தொகுதியில் திமுக கட்சியின் வாக்கு சேகரிப்பு முயற்சிகளில் முக்கியமான தருணமாக விளங்கியது. உழவர்கரை தொகுதியில் மக்கள் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எனக்கு ஆதரவளித்த மக்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், மக்களை நம்பியே நான் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளேன். இனிமேல் மக்கள் பணி மட்டுமே என் பணி. கட்சி பதவிகள் அனைத்தையும் ராஜினாமா செய்து
மக்களின் முன்னேற்றத்திற்காக முழுமையாக செயல்பட தீர்மானித்துள்ளேன். உழவர்கரை தொகுதியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் ஆதரவு தேவை என கூறினார். முன்னதாக ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த சரவணனை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனால் அப்பகுதியில் உற்சாகமான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தனது நிலைப்பாடுகளை விளக்கியவர் பின்னர் ஆதரவாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் உள்ளூர் இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த பிரச்சாரம் உழவர்கரை தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் சுறுசுறுப்பாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களின் சின்னம் குக்கர், ஏழைகளின் சின்னம். இன்னைக்கு உழவர்கரை தொகுதியோட மக்களோட உழவர்கரை தொகுதி மக்களோட பேர் ஆதரவோட இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் மக்கள் வேட்பாளராக இன்றைக்கி உழவர்கரை தொகுதியில் நான் இருந்த எல்லா கட்சி பொறுப்பையும் விலகிட்டு இன்றைக்கி எல்லா பதவியும் உதவிட்டு இன்றைக்கி உழவர்கரை தொகுதி மக்களை முழுக்கையாக இன்றைக்கி இருக்கிற தாய்மார்களையும் சகோதரர்களை நம்பி நான் இன்றைக்கி நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னேன். இவங்க இத்தனை பேரோட ஆதரவை நம்பி இன்றைக்கி நான் சுயேட்சா போட்டிடுறேன். இந்த போட்டியிடுற இந்த நேரத்தில் எனக்கு குக்கர் சின்னத்தை வழங்கியிருக்க இந்த நேரத்தில் தயவு செய்து உழவர்கரை தொகுதி மக்கள் எல்லாரும் குக்கர் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நான் இந்த உழவர்கரை தொகுதியில் கடந்த 20 வருடமாக பல்வேறு நிலையிலையும் நான் மக்களாக நின்னதுனால தான் இன்றைக்கி இந்த மக்கள் கொடுத்த இந்த ஆதரவோட எனக்கு மக்கள் வேட்பாளர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி நான் இந்த நிலை எடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து உழவர்கரை தொகுதி மக்களோட நலன் மட்டுமே முக்கியம்னு சொல்லி இன்றைக்கி இருந்த எல்லா பதவியும் விட்டுட்டு மக்களை மட்டுமே நம்பி வந்து நான் இன்றைக்கி தேர்தலில் போட்டிடுறேன். அதனால் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு குக்கர் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற கேட்டுக்கிறேன். அதேமாதிரி இந்த நேரத்தில் எனக்காக ஆதரவு கொடுத்துருக்க உங்கள் எல்லாரோட பாதம் தொட்டு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். என்ன உழவர்கரை தொகுதி இனிமேல் வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி பயணிக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உழவர்கரை தொகுதி இந்த எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாரோட ஆதரவோட இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் மக்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதனால உழவர்கரை தொகுதி வளர்ச்சி மட்டும்தான் எனக்கு முக்கியம். உழவர்கரை தொகுதியை வளர்ச்சியில் அக்கறை கொண்டவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து என்னை தயவு செய்து வெற்றி பெற வைக்கணும்னு உங்க எல்லாரோட பாதம் தொட்டு கேட்டீங்கன்னா நன்றி, வணக்கம். நன்றி. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் அவர்களின் இல்லம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேர்தலில் போட்டியிடும் விவகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட விதம், மேலும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல காரணங்களை முன்வைத்து ஷாஜகான் ஆதரவாளர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அவர்கள் வைத்திலிங்கம் இல்லம் முன்பு திரண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் திடீர் பதற்றமான சூழல் உருவானது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதுடன் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் இன்று JVS நகர் உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பலாப்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஓம் சக்தி சேகருக்கு மக்கள் ஆளுயர் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர்.
அதனைத் தொடர்ந்து பேசிய ஓம் சக்தி சேகர், நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை சட்டமன்றத்திற்கு அனுப்ப தயாராக இருப்பதாகவும், மேலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நெல்லித்தோப்பு தொகுதியில் கஞ்சா புழக்கத்தை ஒழிப்பதோடு அதிநவீன உள் விளையாட்டரங்கம், சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவதோடு கடந்த 10 ஆண்டுகளாக நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படும் சூழல் நிலவி வந்த நிலையில் அதனை மாற்றி மக்கள் பாதுகாப்பாக வாழும் நிலையை உருவாக்கி தருவதாக அவர் உறுதியளித்தார். மயிலம் பொறியியல் கல்லூரியின் சங்கல் 2026 ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இவ்விழாவிற்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினர். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு முன்னணி நடிகரும் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விருதை வென்றவரும் காதல், நகைச்சுவை, அதிரடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் இயல்பாக நடிக்கக்கூடியவருமான தயாரிப்பாளருமான ஜீவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் மேடை பேச்சாளரும் பிளாக் ஷிப் போன்ற இணையதள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவோரும் மிமிக்ரி கலைஞருமான சுட்டி அரவிந்த், பின்னணி பாடகரும் மேடை பாடகரும் சூப்பர் சிங்கர் வெற்றியாளருமான திவாகரன் சந்தோஷ் மற்றும் திரையுலகில் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பாடிவரும் பிரபல பாடகியுமான சஞ்சனா கல்மஞ்சி ஆகியோர்களின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக துறைவாரியாக சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற வளாகத் தேர்வில் கலந்து கொண்டு 5 லட்சத்திற்கும் மேலாக ஆண்டு ஊதிய தொகுப்பினை பெற்ற மாணவர்களையும் இவ்விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர். மேலும் இக்கல்லூரியில் 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி, ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர், புல முதன்மையர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்திலிருந்து இயக்குநர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மயிலம் கல்வி குழுமத்தின் அனைத்து துறையை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டு களித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் கணிப்பொறியியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி சிறப்பாக செய்திருந்தனர். பாஜக, என்ஆர் காங்கிரஸ், தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 3 வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் சபாநாயகர் செல்வம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவருக்கு அப்பகுதி மக்கள் மலர்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். இதனை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது எங்கள் ஓட்டு என்ஆர் ஐயாவுக்கு தான் என்று வாக்குறுதி அளித்தனர். இதேபோல் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ரவிக்குமார் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் எங்கள் ஓட்டு உங்களுக்கு என வாக்குறுதி அளித்தனர்.
இதேபோல் மணவெளி தொகுதி டிஎன் பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அம்பேத்கர் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்களுக்கு விசில் சின்னத்தை வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட பெண்கள் விசிலை அடித்து ஆட்டம் பாட்டத்துடன் பெண்கள் முதியோர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாவிக வேட்பாளர் ராமு தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று மக்களுக்கு எந்த திட்டங்களும் செய்யவில்லை, அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை, இலவச மனைப்பட்ட உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் உள்ளது. அவர்கள் சேவை செய்தது போதும், வேலை செய்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம் வந்துள்ளது என்றும் தமிழக வெற்றிக் கழகம் மக்களுடன் கூட்டணி அமைத்துள்ளது. 30 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார். புதுவை சேதராப்பட்டு ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 26வது கல்லூரி ஆண்டு விழா மார்ச் 28 அன்று கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. தமிழ்துறை உதவி பேராசிரியர் வெண்ணில் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். பின்னர் குத்துவிளக்கேற்றி விழா தொடங்கப்பட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கு கல்லூரி தலைவர் நித்யானந்தன் தலைமை உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் சிவசங்கரி ஆண்டறிக்கை வாசித்தார். இவ்விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட ஆடிட்டர் ராமு அவர்கள் மாணவர்களுக்கு பயனுள்ள அறிவுரைகளை வழங்கி சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகருமான கணேஷ் பாபு சிறப்புரையாற்றினார். சென்னை சுபாஸ்ரீ பள்ளிகள் மற்றும் SM வித்யாலயா பள்ளி தலைவரும் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் மாநில இணை செயலாளருமான சுபா சுப்பிரமணியன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்து பேசினார். மேலும் நிர்வாக அதிகாரி திலகவதி பங்கேற்று சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் வழங்கிய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியின் இறுதியில் வேதியியல் துறை தலைவர் புருஷோத்தமன் நன்றியுரை வழங்கினார். தேசிய கீதத்துடன் விழா நிறைவடைந்தது. மதிய உணவிற்கு பிறகு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். இவ்விழாவில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.